ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆட்டு ரத்தத்தில் வந்து நம்ம ரத்த பொரியல் தாங்க நம்ம வந்து செய்ய போகிறோம். ரத்த பொரியல், ஆட்டு ரத்த பொரியல் வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து தேவையானது வந்து ரத்த பொரியல் வந்து 2 வந்து வாங்கி நம்ம வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணுங்க. இது நல்லா இரும்புச்சத்து அதிகமான இது இருக்குங்க. இது வந்து நல்ல குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து கடாய் வந்து நல்லா காயட்டும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சுக்கணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா காயட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் காயட்டும். ஏற்கனவே வந்து ரத்தத்தில் வந்து உப்பு வந்து சேர்த்துருப்பாங்க. அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம் நல்லா சின்னதாக நல்லா நறுக்கி, நல்லா சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாங்க. நான் பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். இது நல்லா சின்னதாக நறுக்கி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் நான் வந்து சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு, கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா கருவேப்பிலை நான் 4 கொத்து அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. ஏற்கனவே அதில் வந்து உப்பு சேர்த்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி நம்ம நல்லா இதை வந்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்போ தான் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த தண்ணி வேணால் நம்ம வந்து சூப் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கட்டி, ரொம்ப பெரிய பெரிய கட்டி இல்லாமல் நல்லா சின்ன சின்ன கட்டியாக நம்ம வந்து அதை வந்து பீஸ் ஆக்கிக்கணுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம நல்லா வெந்துக்கணுங்க. பாருங்கள், தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் இல்லை. நான் வந்து சேர்த்துருக்கேன், தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். அந்த பதத்துக்கு நம்ம வந்து அதை வந்து வேக வச்சுக்கணும். பாருங்கள், மல்லித்தலை வந்து சேர்த்துட்டு சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பரான, குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you friends.